பூஜையானது 35 ஆண்டுகளாக நமது கோவை காமாட்சிபுரி ஆதீனம் 51 சக்தி பீடம் காமாட்சிபுரி ஆதீனத்தின் சார்பாக தொடர்ந்து 35 ஆண்டுகளாக இன்று 35 ஆண்டாக நடக்க இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து அவருடைய சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுடைய நல் ஆசியோடு 2ஆம் குருமகா சன்னிதானமாக இருக்கின்ற சாக்த ஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமி அவர்களுடைய திருக்கரங்களால் இங்கே வேள்வி, அதே போல அபிஷேக ஆராதனைகள், சத்சங்கம், பூஜைகள், அதே போல திரு மந்திரங்கள் எல்லாம் இங்கு ஓதப்பட்டு சிறப்பான முறையில் நமது பட்டீல் பெருமானுடைய அருளை பெற்று மக்களுக்கெல்லாம் பிள்ளைகளை தன்னுடைய மண்ணில் போற்றி அற்புதமான ஒரு தெய்வம் தான் நமது வாழைத்தோட்டங்கள். ஆகிய வழிபாட்டை செய்கின்ற இந்த அற்புதமான நாளில் நீங்கள் எல்லாம் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டு எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு பூத்தவளே புவனம் 14 பூத்தவண்ணன் காத்தவளே பின் கறந்தவளே கரைகண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முத்திநலம் சொன்னவனே தூய்மை செய் சுமந்தவனே மன்னவனே சிப்பரனே ஐங்கரனே செஞ்சடையும் சேகரனே தற்பரனே நின் தாழ் தரம் என்ற வாக்கிய நமது அச்சுதா அமரரேரை ஆயிரம் கொழுந்தேரி இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாடும் அச்சுவை பெரிதுமையிலே விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகமான பொருள் நீயருடன் வேண்டும். மங்கள இசை, அதைத் தொடர்ந்து
அற்றவர்க்கும் நிறைவா போற்றி ஆதிபராசக்தி கிளாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி மகாசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஜெய ஜெய ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பின்னதவானாய் போற்றி சிறாய்துறை தேவிய சிவனி போற்றி எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான ஐந்து கரத்து ஆணைமுக பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு 35ஆம் ஆண்டு கோமாதா வழிபாடானது நமது ஐயம்பாளையம் வாழைத்தோட்டத்து ஐயன் திருக்கோவிலிலே எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருள் துணை கொண்டு தற்பொழுது விநாயக பெருமானுடைய வழிபாட்டோடு துவங்கி ஐந்து கரத்து ஆணைமுக பெருமானுடைய வேள்வி வழிபாடு நடைபெற்று தொடர்ச்சியாக எம்பெருமானுடைய வேள்வி வழிபாடானது சிறப்பான முறையிலே நடைபெற திருவருள் கூட்டியுள்ளது. அதன் வண்ணமாக தற்பொழுது அருட்பேராற்றல் சக்தி எழுந்தருளச் செய்யும் அருள் வழிபாடு தற்பொழுது நடைபெறுகின்றது. போற்றி ஓம் நம சிவாயம் சிவாய நம ஓம். ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி பெருந்துரை தேவனடி போற்றி ஆராத இன்பம் வருடமலை போற்றி போற்றி போம். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி நீலாமே ஆளெண்ணை கொண்டாய் போற்றி வந்தாய் போற்றி ஆரங்கம் நால்வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி போம். நெடிய விசும்பொடு கண்ணீ போற்றி நீல அகலமுடையாய் போற்றி அடியும் முடியும் இகழி போற்றி அங்கொன்று கையிலை மலையானே போற்றி போற்றி போம். சுரும்பு முறை கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய கடிந்தோள் போற்றி வைத்தன்னை எடுத்தாண்ட அங்கயற்கண் எம்பிராட்டி அரும்பும் இரணகை போற்றி ஆரண நோபுரம் சிலம்பு மலரடிகள் போற்றி போற்றி போம். அருளீவள் இறைவி போற்றி குருவின ஞானம் கொடுப்போய் போற்றி ஆறுதல் எமக்கிங்கு அளிப்பாய் போற்றி தீதெல்லாம் தீர்க்கும் திருவே போற்றி பக்தவரை சார்வோய் போற்றி ஓதுவார் அகத்துறை ஒளியே போற்றி ஓங்காரத்து உள்ளொளி விளக்கே போற்றி எல்லா உலகமும் ஆனாய் போற்றி புற வாழ்வருள் போற்றி உயிர்களின் பசிப்பினி ஒளித்தருள் போற்றி செல்வமும் கல்வியும் சிறப்பருள் போற்றி நல்லன்பு ஒழுக்கம் நல்குவாய் போற்றி அங்கையற்கண்ணி திருமலைப்பாதங்கள் போற்றி போற்றி ஓம். சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியே சனி ராகு கேது கடவுள் 9ஆம் தாரியார் சக்கரத்தை தரித்தருள் பூசித்தாள் எழுந்தல்கே இவ்விடத்தில் உள்ள இடையூறுகளை எல்லாம் தீர்த்தல்கவே நின்றல்கே நிரன்றல்க சூழக்குறியண்டல்க மகரக்குறியண்டல்கே பசுவில் பால்மடை குறி கண்டல்கவே எழுந்தருளச் செய்த திருக்கலசங்களுக்கு தற்பொழுது தூபதீபத்தினாலே வழிபாடு. மறந்தறியே 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 தவித்தருளாய் அழகு அடியே அதிகை கேடில அழகு அடியே துறை அம்மானே துறை அம்மானே எம்பெருமானுடைய திருவருள் துணை தற்பொழுது நடைபெறுகின்றது. வாக்கியம் உலகெல்லாம் உணர்ந்து போதற்கு அறியவள் நிலவுலாவியது இருளனாகி தீயாகி நிருமாகி யமானனா
காற்றுமானி அருளிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாகட்டமுடியாய் பெருநிலமும் குற்றமும் பெண்ணும் மானும் பெருமுருகும் தம்முருகும் காமேயாகி இருநிலனாகி இன்றாகி நாளையாகி படையொலிகள் நின்றவாறு இவர்கள் படையொலிகள் இன்றாகி நாளையாகி நிமிர்வுள் சடையடிகள் நின்றவாறே நிமிர்வுள் சடையடிகள் நின்றவாறே இல்லாமல்ல ஞானத்தை நான்குகன் எழுந்தருள்கை ஆதார சக்தி போற்றிவோம் ஆமையரக்கை போற்றிவோம் போற்றிவோம் சந்திரமண்டலம் போற்றிவோம் அக்கினி மண்டலம் போற்றிவோம் பராசக்தி மண்டலம் போற்றி போற்றிவோம் ஏகம்பத்துரையந்தாய் போற்றி பாகம் பெருவானாய் போற்றி அணைந்த பிரானடி போற்றி வாழிதிரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊராடுத்தாள் தவ முனிவே வாகீசர் வாய்மை திகழ் பெருநாம சீயே உன்னாவை உணராயே பாடும் தொண்டரினத்தகத்தாள் இமயவதம் சிரத்தில் வீழாள் ஏழத்து அப்பாலாள் நம்பன்காள் ஞானத்து ஒளியானான்காள் வானப்பேரூரும் அறிய ஓடி மட்டித்து நின்றான்காள் வண்டார் சோலை காணப்பேரு அழத்தியான் அவர்கள் கண்ணுள்ளானே காலத்தியான் போற்றி போற்றிவோம் புலிகளும் புத்தூர் புகழூர் புழைந்தூர் வழிவளம் மாட்பேறு வாய்மூர் வைகள் நிலவு பெரும் கோயில் பல கண்டாள் தொண்டி கடிவழி மிக்கோணை காள் விரலாள் செற்ற கயிலாய நாதனையே ஐந்து கரத்து ஆணைமுகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றிவோம் கடவுள் வாழ்வாவை அறிவனை கைமட பாண்டி மாதேவி பணி செய்து நாடொரும் பரவே
சந்தமரை ஆகமங்களைகள் அனைத்தும் எவன் பால் தகவுருமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறத் தொழுகின்றோம். உலகம் முழுவதும் நீக்கமர ஒன்றாய் நிற்கும் பொருள் எவள் அவ்வுலகில் பிறக்கும் விகாரங்கள் உகாரமேறாம் ஒளியாவள் எவனருளால் சுரர்வாள் பதியும் உறச் செய்யும் கடவுள் முதலோர்க்கு கூறையின்றி கருவும் எவனால் முடிவுறும் அத்தடவு மறுப்பு கணபதி பொன் சரணம் சரணமடைகின்றோம். அறிவறிய மிகர்கள் யாவள் விழுத்தரைய வேத முடிவில் நலம் தவிடும் விமலன் யாவள் விலங்கு வருணாத முடிவில் வீற்றிருக்கும் நாதன் எவள் என் குணன் எவள் அப்போத முதலை கணபதியை புகழ்ந்து சரணமடைகின்றோம். சிறை கொண்ட வண்டரையோ செங்காட்டங்குடி அதனுள் சிறை கொண்ட வண்டரையோ மறை பொழியோ சங்கொழியோ வள்தியம்ப வாரேற்றே பறையொழியோ சங்கொழியோ வள்தியம்ப ஊரேற்ற செல்வத்தோடும் இன சீர்விழவோவா கணபதி சரத்தானே காரேற்ற கொன்றையாள் கணபதி சரத்தானே கணபதி சரத்தானே கணபதி சேலினாள் வயல் புடைசூழ் சென்னபதி சரத்தானே காளினாள் கூற்றுதைத்தாள் கண் காட்ட கடி பொழிவில் நர இலங்கு வயல் காளி தமிழ் ஞானே சம்பள்கள் சிறையிலங்கு புனற்படப்பை செங்காட்டங்குடி சேர்த்து சிறையிலங்கு புனற்படப்பை செங்காட்டங்குடி சேர்க்கும் மலையிலங்கு தமிழ் வள்ளார் மலையிலங்கு தமிழ் வள்ளார் வானுலக திருப்பாரே வானுலகத்து
அடியார் வடிவில் வந்து, தம்பி நின்றுக்கிறைய என்ன செய்யற? ஐயா மாடு மேய்ச்சிட்டு இருக்கிற. சரி, மாடு மேய்க்கிறையா? சரி. பாம்பு ஒன்று போகின்றது. தம்பி குறுக்கு போகுது. சொல்றாரு புலவராக இருக்கின்ற பட்டி பெருமான், தம்பி பாம்பு போகுது, எதுக்கு போக சொல்ல நீங்க சொல்ல அப்படிங்கிறாரு. பாம்பு நின்று விட்டது. ஏன் பாம்பு நீங்க சொல்லிட்ட போச்சல் அப்படிங்கிற பாம்பு நகர்ந்து போகுது. உடனே ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கின்ற அந்த சின்னிய கவர்னர், ஐயா இங்க பாம்பு கடிச்சு தேள் கடிச்சு நிறைய பேர் செத்து போறாங்க. இந்த மந்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் நான் அடியாருக்கு வரவங்களுக்கெல்லாம் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு சொல்லி கேட்கின்றார். அப்பொழுது அந்த மந்திரத்தை காதில் ஓதுறார் அந்த புலவர். பட்டி பெருமானாக இருக்கின்றவர் காதில் ஓதுகின்றார். அது முடிந்த பின்னால், சரி நான் இனி திருமணம் செய்வதில்லை, நான் திருமணம் செய்யாம வர்றவங்களுக்கு இந்த வைத்தியத்தை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமான் சொல்லுகின்றார், வைத்தியம் பார்க்க இந்த கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் ஆன விட்டு மறுபடியும் பிரம்மச்சரியது கடைப்பிடின்னு சொல்லி அவர்களுக்கு குழந்தை வந்தது. அன்று முதல் தொடர்ந்து ஆருத்ர தரிசனத்துக்கு வண்டி கட்டிட்டு அவர் போய்கொண்டிருந்தார். திருமணம் ஆச்சு, குழந்தை காட்சி. பட்டி பெருமான் பச்சைநாயகம் காட்சி கொடுத்தார்கள். அதே போல வீட்டுக்கு போய் மாடாக்குழியிலும் அவருக்கு காட்சி கொடுத்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சிவபெருமான் உடைய வேள்வி இப்பொழுது தொடர்ந்து நடைபெறுகின்றது. ஏகம்பத்தை போற்றி போம் ஆரூரமர்ந்தரசே போற்றி கவாய் கனகத்திரளை போற்றி போற்றி போம் வாராமி செற்றார் வாழ்த்திள்ளை சிற்றம்பலம் மேய முற்றா வெள்திங்கள் முதல்வள் பாதமே பற்றா நின்றாரை அற்றார் பாவமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே பசுவே தெரியோம் சிறப்பெர் வாழ்த்திள்ளை தம்பி மரப்பிள்ளா கண்டி பொய்யாமரை பாடல் உரிதான் உலகேத்த செய்யானுரை கதை சேர் கண்டத்தோ பெருமான்
அத்தனி அஞ்சல் என்று அருள் செய்யனை பரவி நமது வாழைத்தோட்டத்த ஐயன் அவர்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்றார்கள். தொடர்ந்து அவர் ஆரூரதருக்கு ஒவ்வொரு நாளும் சென்று வழிபாடு செய்து தன்னுடைய 72வது வயதில் பையங்க வண்டி கட்டியிருக்காங்க. அப்பா நம்ம போகணும், ஆரூரதற்கு வண்டி கட்டியாச்சு. இல்லை, நான் வாழ்க்கை இன்றோடு முடிவடைகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தோட்டத்துக்கு வர்றாரு. தோட்டத்துக்கு வரும்போது அவருடைய மாடு அவருடைய படுக்கிற இடத்துல படுத்துட்டு, அப்படிப்பட்ட வாழைத்தோட்டத்தையன் 250 ஆண்டுகளாக யோசனை பண்ணி பாருங்க. கோயிலில் வழிபாடு எப்படி நடக்கின்றதோ அதுபடி வழிபாடு. அவனாசியில தாசில்தார் அவருடைய மனைவிக்கு தொழுநோய் வந்துடும். எங்கு பார்த்து என்ன பார்த்தும் அவரால் சரி பண்ண முடியும். அவர் மண்ணை பூசினா சரியாயிருக்கும் சொல்லி கலெக்டர் அசந்தவர் தாசில்தார் வெள்ளக்காரரு இங்கே வந்து அவருக்கு மண்ணை பூசியவுடன் சரியாகிவிட்டது. அப்பொழுது தரணிக்கு எப்படி 1000 பொற்காசு கொடுத்தாரோ அது மாதிரி 1000 பொற்காசு அப்பவே நம்ம ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஐயனுக்கு நான் காசு வாங்குறதுக்குன்னு சிவபெருமானிடம் சத்தியம் செய்துள்ளேன், இதை பொது வேலைக்கு வச்சுக்கிட்டு திருப்பி கொடுத்துட்றாரு. அப்படி ஐயனுடைய வாழ்க்கையில் அரிய பெரிய அற்புதமான நிகழ்வுகள், எப்படி வாழ்ந்தால் எப்படி வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் ஐயன் காட்சி கொடுப்பாரு. நினைத்தவுடன் அவருக்கு மோட்சம் கிடைக்கின்ற அற்புதமான ஐயனுடைய வழிபாடுதான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. சிவபெருமானை நோக்கி 4 இருக்கின்றார்கள். 4 சுந்தரமூர்த்தி சாமிகள் கோயம்புத்தூருக்கு வந்திருந்தார். பேரூர் பட்டிப்பெருமானுடைய ஆலயத்திற்கு வந்து ஆரூரத்தாயாரமுதே அளப்பூர் அம்மானே காரூர் பொழில்கள் புடைசூழ் புரவி கருகாமூரானே பேரூர் உறைவாய் பட்டிப்பெருமான் பிறவா நெறியானே பாரூர் பலரும் பரவப்படுவாய் பாசூர் அம்மானே. இப்படி பட்டிப்பெருமானை நினைந்து பாடினார். அடுத்து அவராசிக்கு வந்தாரு. அதனுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும். இறந்த முதலை முழுங்கிய மாணவனை, முதலை முழுங்கிய குழந்தையை வெளியே கொண்டு வந்து கூட அற்புதமான நிகழ்வு. எந்த ஆயிரக்கணக்கான 5000 ஆண்டுகள் ஆனாலும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. முதலை முழுங்கிட்டு போயிருக்கு. அந்த முதலை இன்னுமே இருக்குது, அங்கே எல்லாரும் போய் பார்ப்பாங்க. முதலை முழுங்கிய படலம்னு பாட்டு இருக்கிறது. உரைப்பார் உரை ஒந்தொழ்கவல்லார் தங்கள் உச்சியாய் அரைக்காடரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய் புரைக்காடு சோலை புக்கொழியூர் அவனாசியே கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே. இப்படி
முதல்ல வந்து பிள்ளை கொண்டு கொடுத்து தொடர்ந்து 10 பாட்டு அவர் முடிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு தான் படிப்பார். அப்படி 10 பாட்டு அடுத்து பாடும்போது முதலை 5 ஆண்டுகளில் முழுங்கிய முதலை 5 வருஷம் கழிச்சா 10 ஆண்டு குழந்தையாக முதலை கொண்டு வந்து கரையை கொண்டு வந்து முதலில் தண்ணி வந்தது, முதலை வந்தது, முதலுடைய வாயில் இருந்து குழந்தை வந்தது. இது உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அடுத்து இங்கே வர்றார், இங்கே திருமுருகமூடி இங்கே வர்றார். வேதமோதி வெந்நீர் பூசி திட்டார் சுந்தரமுத்சாமி. அவருடைய குரலை பிடிக்கிட்டு ஓடிடுவார் சிவபெருமான், ஆள் அனுப்பு. அப்பொழுது அவர் பழைய சாமி தானே பாடாட்டின்னு அந்த போயிடுறாரு. இனிமே அவர் வந்து அமர்ந்த விநாயகர் கோயில் அங்கே இருக்கின்றது. வேதம் ஓதி வெந்நீர் பூசி வெண்கோவணத்தற்றையலே ஓதம் மேவிய ஒட்டியூர் முக்தி நீர் மகிழ்வீர் மோதி வேடுவன் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு இதற்கென்றீர் எம்பிரானே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட திருடிட்டு போறாங்க. இங்க நீ என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிற, திருடு போகுது, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சுந்தரமுத்சாமியும் சிவபெருமான் நண்பர்கள். அப்படிப்பட்ட அவனை கேள்வி கேட்கின்றார். அடுத்து கரூர் வர்றாரு. அதே போல் கொடுமுடி ஞானசம்பந்தர் போறார். இப்படி சாதாரணமாக நாம் இருந்தால் வாழத்தோட ஐயனுக்கு போல் நேர்மையாக உண்மையாக சத்தியமாக தன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அர்ப்பணிக்கும் போது எல்லோருக்கும் வாழத்தோடத்தையன் காட்சி கொடுத்தது போல் நமக்கும் காட்சி கொடுப்பார் என்று சொல்லி தொடர்ந்து
நல்லார் பரவே அருகில் இருக்கின்ற ஆறுபடை முருகனோடு அருகில் இருக்கின்ற மலை 7வது படைவீடாக மருதமலை இருக்கின்றது. பைத்து பதிஞ்சிருக்கின்ற நீ பழனி வர வேண்டியதில்லை, நீ வந்து இங்கே கோயில் கட்டி இங்கே வழிபாடு செய்ய என்று சொன்னார்கள். அதே போல கிணத்துக்கடவுக்கு வேவர்கள் 12வது கிலோமீட்டர்ல முத்துக்கவுண்டம்புதூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. முருகன் உலகை சுற்றி வரும்போது அங்கே முற்று விழுந்துடுது. முருகர் மயிலிருந்து இறங்கி முத்தை எடுத்த இடம் முத்துமலை முருகன். இப்படி ஊரை சுற்றி நமக்கு அற்புதமான திரு முருகன் கோயில் கண்ணம்பாளையத்துல பழனி முருகன் கோயில் இருக்கின்றது. மலரடி போற்றி என்னாள் சேவடும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓம் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி ஓம் உயர் கருணை புரியும் இன்ப கடல் மூழ்கி உயர் கருணை புரியும்